உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களிடையே நேரடியாக சென்று கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக துணை பொதுச் செயலாளரும் சமூக நீதித்துறை அமைச்சருமான வன்னி அரசு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். மேலும் பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். புரட்சியாளர் சேகுவேராவின் 98வது பிறந்தநாள் விழா தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அம்பேத் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி தொகுதி மாவட்ட செயலாளர் பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் முரளி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கரிகாலன், உமாசங்கர், வசந்த் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் ஒன்றிய செயலாளர்கள் அர்ஜுனன், விஜயகுமார், சிவசங்கர், ஒன்றிய துணை செயலாளர் கார்த்திக், நகர நிர்வாகிகள் ஆறுமுக பாண்டி, செல்லதுரை, இளைய தமிழன், பத்மநாபன், வெங்கடேஷ், முத்து, ஜெயராஜ், சுஜித், சஞ்சய், பிரசாத், ஆதவன், பார்த்த சாரதி, தமிழ்வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் தோழர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இன்று அவருடைய பிறந்த நாளை அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தினோம். அவருடைய பிறந்த நாள் உலகம் முழுவதிலும் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு ரோல் மாடலாக இருந்து செயலாற்றியவர். ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அர்ப்பணித்து செயலாற்றிய அவருடைய பிறந்த நாளை நம்முடைய மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாய் அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். எப்படி சேக்குவேரா அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் இளைஞர்களை திரட்டி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ, அதே போல இளம் புரட்சியாளராக இருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் அவர் கால் வைக்கின்ற இடங்களெல்லாம் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இளைஞர்களை திரட்டி ஆதிக்கத்தை எதிர்த்து சாதி ஒழிப்புக்காகவும் ஏகாதிபத்திய எதிர்ப்புக்காகவும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காகவும் மொழி விடுதலைக்காகவும் இப்படி அனைத்து மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற வாடும் சேக்குவராக இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கான புதிய அலுவலக திறப்பு விழா மண்டல துணை செயலாளர் முருகன் மற்றும் மாநில பொறியாளர் அணி மாநில செயலாளர் ஸ்டெர்லிங் பாக்கியதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுபாஷ், துணை செயலாளர்கள் ரவி, ஞானசேகர், நகர செயலாளர் சுபாஷ், மணிகண்டன், செய்தி தொடர்பாளர் நிஷாந்த், ஒன்றிய செயலாளர் மணிபாபு, தொழிலாளர் விடுதலை முன்னணி சிறுத்தை குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி துணை செயலாளர் முருகன், ஆறுதர் மற்றும் சகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தினம் குளச்சல் சட்டமன்ற தொகுதி பகுதியிலே ஒரு நீண்ட நாள் ஒரு காரியமாக இந்த அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தோம். அது இன்றைய தினம் அது நிறைவேறியிருக்கிறது. அந்த அலுவலகத்தை எங்களுக்கு திறந்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொறியாளர் அணியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஸ்டெர்லிங் பாக்கியதாஸ் அவர்களுக்கும், குளச்சல் சட்டமன்ற தொகுதி பத்மநாபம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல துணை செயலாளர் அண்ணன் கேரளாபுரம் முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அலுவலகத்தின் நோக்கமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கும் இந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுக்களை இந்த அலுவலகத்தை நடத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இந்த அலுவலகத்தை திறந்திருக்கிறோம்.
இந்த அலுவலக திறப்பாளருக்கு வருகை தந்த இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஏனைய மாவட்டத்திலிருந்து வருகை தந்த நிர்வாகிகளுக்கு இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் அண்ணன் பொறியாளர் அணியினுடைய மாநில செயலாளர் ஸ்டெர்லின் பாக்கியதாஸ் அவர்களுக்கும் குளச்சல் சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய மண்டல துணை செயலாளர் அண்ணன் கேரளாபுரம் முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்கிறேன். மதுரை கிழக்கு மாவட்டம் தீர்த்தக்காடு திருமாவளவு நகரில் விசிக செயற்குழு கூட்டம் காடு பகுதி செயலாளர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவீரன் முடக்கத்தான் பாண்டியன் அவர்களுக்கும் அரசியல் உரிமை போராளிகள் மேலவிளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் நினைவேந்தல் நடத்துவது குறித்தும் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன், செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம், மாவட்ட பொருளாளர் நல்லதம்பி, கலைவாணன், மூர்த்தி, திருமாறன், முத்தமிழ் பாண்டியன், ஆறுமுகம், பாரி வெள்ளல், நவநீத கிருஷ்ணன், காளிதாஸ், கருப்பு விளவன், மணிகண்டன், மேனகா, ரேவதி, ஜோதி, ரேணுகா, முல்லைக்கொடி, சாந்தி, மூக்காய், சித்ரா, பாலம்மாள், ஜோதிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒன்றிய பாஜக அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து விசிக சார்பில் பிரச்சார பயணம் நடைபெற்றது. உசுடு தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார பயணத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். இதில் தொடரணி முதன்மை செயலாளர் புதுனை விளவன், அமைப்பு செயலாளர் ஆதவன், தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல், மாநில துணை செயலாளர் திருமா நம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று உசுடு தொகுதி மாவட்டத்தின் சார்பாக தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கும் கட்சியினுடைய தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதுனி வளவன், தலைமை செயலாளர் எழில்மாறன், முன்னணி பொறுப்பாளர் விடுதலை வளவன், செந்தில்குமார், மாநில துணை செயலாளர் முருகையன் உள்ளிட்ட பாக்கியராஜ், சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து தோழர்களும் இந்த பிரச்சார பேரணியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட வேண்டிய கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் முன்பாக மக்களுக்கு இந்தி திணிப்பை பற்றி செய்தியை சொல்ல வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து மாநிலம் முழுதும் எமது கட்சியின் சார்பாக இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று உசுடு தொகுதி மாவட்டத்தின் சார்பாக செய்கிறோம். இந்த இந்தி திணிப்பு என்பதை புதுச்சேரி அரசு அவர்கள் கல்வித்துறையின் மூலம் அனுப்பிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். அது கூடுதலாக விலைவாசி பெட்ரோல் டீசல் விலை உயர்வாலும் சிலிண்டர் விலை உயர்வாலும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டே போகிறது. புதுச்சேரி அரசானது அதற்கான மானியம் கொடுத்து மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முன்வர வேண்டும். தொடர்ந்து இந்த புதுச்சேரி அரசு இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த சுற்றறிக்கை திரும்ப பெற்று மாணவர்களுக்கு சுமையை கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பெனியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவட்டார் வடக்கு ஒன்றிய நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஜெகதீஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மண்டல செயலாளர் பகலவன், மண்டல துணை செயலாளர் ஜெயன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டோபர், யாசர் அரஃபத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் சார்ல்ஸ், பிரேம்நாத், பேதுரு, செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழர் தலைமையிலே நடைபெறுகின்ற எங்களுடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய பத்மநாப சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவட்டார் ஒன்றிய செயல்வீரர் கூட்டம் இங்கே நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி ஜெகதீஷ் அவர்கள் தலைமையேற்றார்கள். இந்த நிகழ்விலே மண்டல செயலாளர் நானும், மாவட்ட நிர்வாகக்குழு பொறுப்பாளர் மாத்தூர் ஜெயன் அவர்களும், இந்த பகுதியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் தம் வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் அவர்களும், என்னோடு வந்த தம்பி யாசர் அரஃபத் மற்றும் மாணவரணி பொறுப்பாளர் செல்வம், சார்லஸ் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள்
வரவேற்பு சொன்ன செல்வம் உட்பட அனைத்து தோழர் கலந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அந்த கூட்டத்தில் வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலை குறித்து பேசப்பட்டது. கண்டிப்பாக இந்த மாவட்டத்திலே ஒரு 4 மாவட்ட கவுன்சிலர்களையும் யூனியனிலே குறைந்தது 2 யூனியன் கவுன்சிலர் போட்டியிட வேண்டும். அதற்கான ஆயத்தம் குறித்து இந்த நிகழ்விலே பேசப்பட்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட தோழர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று அடுத்த கட்ட உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பிரதிநிதித்துவம் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி முக்கிய தீர்மானமாக குலசேகரம் அரசு மருத்துவமனை மிகவும் பழுதடைந்த நிலையிலே மோசமான நிலையில் இருக்கிறது. அதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். அதை தலைவர் மூலம் இந்த அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய அமைச்சர் மூலமும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அதிகமாக இங்கே பட்டியலின மக்கள் வாழ்கின்ற கோட்டூர் குணாமம் என்பது பெரிய கிராமம். அந்த ஊருக்கும் குலசேரத்துக்கும் சரியான பள்ளி குழந்தைகள் செல்கின்ற நேரத்தில் பேருந்து வசதி என்று ஒரு குறை சொல்லப்பட்டு அதையும் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல் வேண்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த கூட்டத்தை பேசப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாம் போட்டியிடுவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று முடிக்கப்பட்டது. தம்பி சார்லஸ் அவர்கள் நன்றி கூறி விடைபெற்றார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் கோட்டகம் கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் உள்ள மெய்யான வசதி கோரியும் பாலம் அமைத்து தர கோரியும் இலவச மனை பட்டா வழங்க கோரியும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடை அகற்றக் கோரி விசிக சார்பில் ஒன்றிய செயலாளர் மணிபாலன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராகவானத்தம், மருத்துவர் புருஷோத்தமன், கோட்டகம் முகாம் செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புவனகிரி சட்டமன்ற தொகுதி கம்மாபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் அண்ணன் அரங்க தமிழ்வழி அவர்களின் வழிகாட்டுதலோடு எங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலோடு விருத்தாச்சலம் தாலுகா கோட்டகம் ஊராட்சியில் சுடுகாடு இல்லாமல் 50-60 ஆண்டுகளுக்கு மேல் அந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து பலமுறை மனுக்கள் கொடுத்தும் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லாததால் இன்று உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த மக்களுக்கு இன்னும் அடிப்படை தேவையான சாலை வசதி, பாலம் போன்ற வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அத்தோடு வடலூர் சத்தியநாராயண சபை அருகில் அரசு மதுபான கடை உள்ளது. அந்த கடையை அகற்ற கோரியும் அல்லது அந்த கடையை வேறு இடத்திற்கு மாற்ற கோரியும் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகா செங்கிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் அப்பகுதி மக்கள் 5 தலைமுறைக்கு மேலாக வழிபட்டு வரும் நிலையில் தனிப்பட்ட நபர் ஒருவர் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என கூறி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்தை மீட்டு தர கோரி விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது நில அளவை செய்து கோவில் இடத்திற்கு பட்டா வழங்குவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். அதன் பெயரில் செங்கிப்பட்டியில் உள்ள புது குளத்தை தூர்வார கோரி மனு அளிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட துணை செயலாளர் பாலசுப்ரமணியம், மகள் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஜுவான், துணை செயலாளர்கள் மலர், கொடி, சிவசக்தி, கிருஷ்ணா, புனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவையார் சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகா செங்கிப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் தலைமுறையாக ஒரு 5 தலைமுறையாக வழிபட்டுட்டு வரோம். அந்த இடத்தை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வழிபாட்டை தடுத்து வருகிறார். திருவிழா எந்த நிகழ்வுமே அந்த இடத்துல நடத்த முடியல. ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த இடம் தனக்கு சொந்தம் சொல்லி இந்த ஊர் மக்களை, ஒட்டுமொத்த மக்களையும் பிரச்சனை செய்து வருகிறார். நாங்கள் சட்டத்தின் வாயிலாக பல முறை மனு கொடுத்துருக்கோம். இந்த முறை கலெக்டர் அலுவலகத்தில் வந்து புதுசாக வந்த கலெக்டர் அம்மா ரேவதியிடமும் மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து தாலுக்காவுக்கு அனுப்பி தாசில்தார்கிட்ட முன்னிலையில் நில அளவை செய்து அந்த இடத்துக்கு பட்டா தருவதாக உறுதியளிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். அதே போல் செங்கிப்பட்டி கிராமத்தில் புதுக்குளம்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த குளம் வந்து எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய பொதுவான குளம். அது இப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷமாக எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் தூர்வாராமல் அது சேரும் சகதியமாக இருக்குது. செடி கொடி மண்டி இருக்கிறது. அதை தூர்வாரி அதை களப்பணியை செய்து தரணும்னு மக்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம்.
அதையும் செய்து தருவதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை செய்யலைன்னா மக்கள் பெண்கள் மத்தியில் ஊர் கிராமத்தில் அனைத்து மக்களும் சேர்ந்து நாங்கள் உள்ளிருப்பு போராட்டமாக காத்திருப்பு போராட்டமாக நடத்துவோம். அதற்கு தீர்வு கிடைக்கிற வரையும் இந்த போராட்டத்தை நடத்துவோம். நாங்கள் விடமாட்டோம். அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியை அங்கே உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த நிகழ்வுக்கு தீர்வு காண்ற வரையும் அந்த பிரச்சனையை விட போகிறதில்ல. அரசாங்கத்தை நம்பி பல முறை மனு கொடுத்துட்டோம். ஆனால் மனுவுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இந்த முறையே தீர்வு கிடைக்கலன்னா உள்ளிலே காத்திருப்பு போராட்டமோ மறியல் போராட்டமோ நடத்துவோம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தென்காசி மாவட்டம் கடையமொன்றியம் மீனாட்சிபுரம் மந்தியூர் அகம் பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் இலவச வீட்டு மனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் விசிக மாவட்ட துணை செயலாளர் கமல் துரையரசு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் மகளிரணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி, நகர செயலாளர் ஹக்கீம், துணை செயலாளர் இளஞ்சரன், ஒன்றிய துணை செயலாளர் சாமி, மாவட்ட துணை செயலாளர் சுந்தரராஜன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் கஸ்தூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்றம் கடையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மந்தியூர், மீனாட்சிபுர கிராமம் ஆகிய அங்கு வாழக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மக்கள்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை பாவூர் சத்திரம் செல்லுகின்ற வழியில் புலவனூர் என்ற பகுதியில் சர்வே நம்பர் 745, 746 என்ற பகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 150ற்கு மேலும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திரம் கிடைத்தும் இன்றைக்கும் மக்கள்கள் வீடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்க நிலை இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட துணை செயலாளர் கமல் துரையரசு, நகர செயலாளர் ஹக்கீம், ஆலங்குளம் சட்டமன்ற மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாவட்ட செயலாளர் அருமை அக்கா கஸ்தூரி, மாவட்ட தென்காசி சட்டமன்றத்தினுடைய மாவட்ட மகளிரணி செயலாளர் துர்கா மற்றும் ஆகிய PM சாமி ஆகிய நிர்வாகிகள் மக்களோடு சேர்ந்து நின்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். கமல் துரையரசு, தென்காசி சட்டமன்ற தொகுதி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ரா தமிழ் விளவன் அவர்கள் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்களை சந்தித்து மனு அளித்தார். அதில் சிதம்பரம் தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், மழை நீர் வடிகால் வசதிகள், மின் விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போது இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பால அறவாழி, மாவட்ட பொருளாளர் முருகானந்தன், மாநில நிர்வாகி நீதிவளவன், மண்டல துணை செயலாளர் கதிரவன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், பாவனன், நிர்வாக குழு உறுப்பினர் சிவ பாலச்சந்திரன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, சிதம்பரம் நகர செயலாளர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,